இங்கே ஹீரோ அவன் பொண்ணோட அவன் சொந்த ஊருக்கு குலசாமி பார்க்கறதுக்காக போகிறான். அப்போ அந்த குட்டி பொண்ணு குலசாமியோட கதை கேட்குறா. இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க சொந்த ஊரில் அங்கே இருக்க பூசாரி முனி அடித்து செத்து போயிருக்கான். ஊரில் இருக்க பெரியவரும் அங்கே இருக்க ஆளுங்களும் சேர்ந்து அங்கே இருக்க இன்னொரு பூசாரி கிட்ட போயிட்டு குறி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்க ஏதோ ஒரு தப்புனால தான் முனி அடித்து அவன் செத்து போயிருக்கான். சீக்கிரமாக நீங்கள் இந்த ஊரை விட்டு போயிருங்க, இல்லைன்னா அந்த சாமியோட தசையை மாற்றி வைங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவரும் ஹீரோவை போய் நேரில் பார்த்து ஒரு கல்லை புதைக்கணும், அதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் 2000 ரூபா ஆகும்னு சொல்லிடுறான். அவனுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்குறான், இதுக்கு 2000 ரூபா கேட்டேன்னு. அவனுங்களாம் என் ஊர் ஆளுங்க தான், என்னை மறந்துட்டானுங்க போல இருக்கு. என்னை ஊர்லேருந்து அசிங்கப்படுத்தி என்னையும் எங்கள் அப்பாவும் அமுச்சு விட்டானுங்க. இப்போ அவனுங்கிட்ட காசு எப்படி தானே பிடுங்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே போனால் ஹீரோவோட குலசாமி சிலையை தான் உடச்சி மண்ணில் புதைக்கிறதுக்காக இவங்க மண்ணெல்லாம் நோண்டி வச்சிருக்கானுங்க. ஹீரோ அதை பார்த்து டென்ஷன் ஆகி சண்டையெல்லாம் போட ஆரம்பிச்சிடுறான். ஒரு டைமில் சமாதானப்படுத்தி ஹீரோவையே அந்த கல்லை உடைக்க வச்சு புதைக்க சொல்லிடுறாங்க. புதைச்சதுக்கப்புறம் அங்கே நிறைய பூஜை எல்லாம் பண்ணி சரக்கு பாட்டெலாம் வச்சுட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோவும் 5000 ரூபா எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். அந்த சரக்கு பாட்டில் எடுக்கிறதுக்காக ஹீரோவும் வஸ்துன்னு திரும்பி வரானுங்க. அந்த டைமில் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஒரு பொண்ணை அந்த ஊர் பெரிய வரும், இன்னும் 2 பேரும் துரத்திட்டு வரானுங்க. முதல்ல செத்த பூசாரியும் அங்கே இருக்கிறான். அப்போ அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா. அங்கே இருக்கிறவங்களாம் கேட்குறானுங்க, வேற ஒரு ஜாதிக்கார பையன் நீ கல்யாணம் பண்ண போகிற, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அருவாள் எடுத்து வெட்ட வரானுங்க. அப்போ அந்த பூசாரி பிடிங்கி வெட்டிடுறான். எனக்கு பார்த்த பொண்ணு இன்னொருத்தனை பார்த்துட்டு போனால் சும்மா விட்டுருவானான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ அந்த சிலை புதைச்ச இடத்த நோண்டி எடுக்கிறானுங்க. பார்த்தா கீழே ஒரு மண்டவோட கிடக்குது. அதை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ஊர் பெரியவர்கிட்ட போயிட்டு அந்த மண்டவோட கீழே போட்டு அந்த பெரியவரை கழுத்திலே வெட்டிடுறான். ஊர் ஆளுங்களாம் ஓடி வரும்போது டக்குன்னு அசிஸ்டன்ட் என்ன பண்ணிடுறான், அவனை காப்பாற்றுன்றதுக்காக சாமி தான் கொன்னுடுச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோவும் அந்த டைமில் அருவாளை வாயில் வச்சுட்டு திரும்ப எல்லாம் பயந்து போயிடுறாங்க. இந்த கதையை ஹீரோ அவன் பொண்ணுக்கிட்ட சொல்லி முடிக்க அவன் அசிஸ்டன்ட்டு அந்த பொண்ணு 3 பேர் அங்கே நடந்து போகிறாங்க. அந்த பொண்ணு உன்னோட அக்கா தானே, அவனை கொண்டான்றதுக்காக தானே இந்த ஊர் பெரியவர் நீ வெட்டிட்ட சாமி வந்த மாதிரின்னு கேட்டால், எனக்கு இளநியே வெட்ட தெரியாதுடா, நான் எப்படா வெட்டியிருப்பேன், அந்த டைமில் என் உடம்புக்குள்ள ஏதோ பூந்த மாதிரி இருக்குது, அது மட்டும் கிடையாது, அது என் அக்காவே இல்லை அப்படின்னு சொல்லி போன உடனே இந்த அசிஸ்டன்ட்டும் மிரண்டு போகிறான். கடைசியாக தான் காட்டுறாங்க இந்த பூசாரியை இந்த இறந்து போன பொண்ணு தான் சாமியாக கொண்டிருப்பா. இந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் கீழ்சாமி. இது கதைக்கல்பு சேனலில் ஃபுல்லாக இருக்குது. கீழே இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.